ஃபெயில் ஃபாஸ்ட். த ஈஸியஸ்ட் அண்ட் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 3 மாதத்தில் மனோஜ் எனக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது, சீக்கிரமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக தோற்று போயிடுங்க. ஒரு 200 வாட்டியாவது தோற்று போயிடுங்க. பிகாஸ் நீங்கள் 200 வாட்டியாவது நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். உங்களோட பயம் போயிடும். உங்களுடைய அந்த மற்றவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த 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 பயம் போயிடும். You will not feel scared to lose. See, இந்த ஒரு டாபிக் பற்றி தான் அடுத்த 20 or 30 மினிட்ஸுக்கு நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். என்னன்னா தோற்று போயிடுங்க. நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கீங்களே, அதாவது நான் தோற்று போகக்கூடாது, நான் கரெக்டான ஆக்ஷன் எடுத்து வைக்கணும், அடிச்சா சக்ஸஸ் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரீசன் தான் வருஷங்கள் ஆயிட்டுருக்கு. So the reason for your delay in success is for you to look perfect. மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தோத்தவனா இருக்கக்கூடாதுன்னு அந்த நினைப்பு தான் உங்களை தள்ளி போட்டுட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நம்ம சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், எத்தனை வாட்டி கீழே வந்துருக்கோம், எத்தனை வாட்டி தத்தக்கா புத்தக்கான்ட்டு இந்த என்னது அந்த குரங்கு பெடல் அடிச்சிருக்கிறோம். குரங்கு பெடல் அடிக்கும் போது எவ்வளோ அசிங்கமாக இருந்தது. ஆனால் நம்ம மட்டும் ஐயா குரங்கு பெடல் அடிக்கிறோமே, அசிங்கமாக இருக்குமே, 4 பேர் சிரிச்சிருவாங்களேன்னு சொல்லி ஓட்டாமையே இருந்திருந்தா நம்ம இப்போ பைக் ஓட்டியிருக்க முடியாது. ஸோ the fear to look like a fool is stopping you from becoming successful. I want you to take this to your heart. I want you to take this to your heart. The fear of looking like a fool. பைத்தியக்கார மாதிரி தெரியக்கூடாது. நான் ஒரு அறிவாளி, நான் என்னுடைய சக்ஸஸை மட்டும் தான் காட்டுவேன்னு நினைக்கிறது தான் உங்களுடைய பெரிய எதிரி. நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, அவங்க அவ்வளோ வாட்டி தோற்று போயிருப்பாங்க. தோக்காமல் ஜெயிச்சதுக்கப்புறமாவும் தோற்று போவோம். பட் இஃப் யூ கேன் பில்ட் திஸ் ஹேபிட் ஆஃப் நான் தோற்று போக போகிறேன், டெலிபரேட்டாக தோற்று போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு அந்த முயற்சி செய்யும்போது தேர் ஆர் கம்பெனிஸ். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட இன்டர்வியூ கேட்டிருந்தேன் எப்பாஃப்ரா அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்டில். அவர் சொன்ன அந்த ஸ்பை சினிமாஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது he said how they encourage people to fail. யார் இந்த மாதம் அதிக ஃபெயிலியர் உருவாக்கியிருக்காங்களோ அவனை கொண்டாடுவாங்களாமா. ஏன்னா அவன் அவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கிறான். இந்த ஃபெயிலே ஆகாதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் முயற்சியே செய்கிறது இல்லை. யோசிக்கிறத பற்றி யோசிக்கிறான், தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத யோசிக்கிறானே தவிர முயற்சி செஞ்சு தோற்று போகிறது கிடையாது. சரி, இது எங்கே ஆரம்பிச்சது? நம்மளோட இந்த பிஹேவியர் எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் இல்லை வீட்டில் கூட நம்ம தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் அசிங்கம், ஃபெயில் ஆனால் அடி, ஃபெயில் ஆனால் சிரிப்பு, ஃபெயில் ஆனால் முட்டி போடுறது, ஃபெயில் ஆனால் அசிங்கம், அதை நீ தாங்க முடியாது, நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வாங்கினா நீ பாஸ் ஆகி இல்லாட்டி ஃபெயில்னா நீ தோத்துட்ட அப்படிங்கிறதையே சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஆண்டர்ப்ரனர், நீங்களே பிஸ்னஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும், தோற்று போகாமல் கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் பேசுகிற நம்மளுடைய ஊரில் இது ஒரு நார்மல்சியாகவே கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா தோற்று போகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது. அந்த சைல்ட்ஹுட் பனிஷ்மெண்ட், எனக்கு வந்து தோத்துட்டேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும், அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா நான் எக்ஸாமே எழுதலைன்னா, நான் எக்ஸாம் எழுதுனா தானே தோற்று போவேன். நான் எக்ஸாமே எழுதலை, நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா isn't that what we are doing with our life? நீங்கள் எத்தனையோ கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் படித்தாச்சு, வீடியோஸ் பார்த்தாச்சு, புக்கு படித்தாச்சு, உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் அந்த பரீட்சை, அந்த எக்ஸாமில் போய் ஆக்ஷன் எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ பயம். தோத்துட்டேன்னா, அப்போ நான் எக்ஸாமே எழுதலைன்னா, அப்போ நான் ஆக்ஷனே எடுத்து வைக்கலன்னா நான் எப்படி தோற்று போவேன்? See, இந்த ஒரு காரணம்னால you are avoiding the action. இந்த ரியல் வேர்ல்டில், நான் ஸ்கூலை பற்றி பேசலை, ஸ்கூலு எக்ஸாம்ஸை பற்றி பேசலை, இந்த ரியல் வேர்ல்டில் இங்கே முயற்சி செஞ்சு தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுப்போம். ஆனால் நான் தப்பே பண்ணக்கூடாது, நம்ம படிக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக. இஃப் யூ ஆஸ்க் மீ டு பில்ட் அ கார்,
டெஃபினெட்லி ஐ வில் கோ அண்ட் லுக் அட் அ கார். ஆல்ரெடி பில்ட் ஆன காரை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைக்கிள் உருவாக்குன்னு சொன்னோன்னா நான் மறுபடியும் உட்காந்து டயர் எப்படி உருவாக்குறது நான் படிக்க மாட்டேங்க. ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணி வச்சிருக்கான், அது எப்படி பண்ணுறது நான் படிக்கலாம். படிக்கிறதே ப்ராக்ரஸ் கிடையாதுல்ல. நான் ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம், பாக்கி மணி நேரம் நான் வேலை செய்யணும். இல்லாட்டி ஒரு வருஷம் எடுத்துக்கிறோன்னா ஒரு 2 மாதம் படிக்கிறோன்னா பாக்கி 8 மாதம் இல்லை 10 மாதம் நம்ம வேலை செய்யணும்ல. பட் படிக்கிறது மட்டும்தான் growth நினச்சிட்டு இருந்தோம்னா that is a block that we have. Never have that block. If you don't take risk. இந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தை நிஜமாக சொல்லணும்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. என்னுடைய பையன் இப்போது அவனை பார்க்கும்போது இப்போ தான் வந்து தவிழ ஆரம்பித்து ஏறி நிற்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ வாட்டி கீழே விழுகிறான், மேலே எந்திரிச்சு நிற்கிறான், பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல கீழே விழுகிறான், வலிக்குது, அழுகிறான், மறுபடியும் அதை மறந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான், மறுபடியும் கீழே விழுகிறான், மறுபடியும் அழுகிறான், மறுபடியும். ஸோ இட்ஸ் ஒரு லூப்பு மாதிரி போய்கிட்டே இருக்குது. நான் இப்போ போய் என் பையன்கிட்ட போய் வேண்டாம் நீ எல்லாம் நிற்க ட்ரை பண்ணாத, உனக்கெல்லாம் வேலைக்கே ஆகலை நான் சொல்லலாமா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா? ஹவு லாங் வில் யூ கிவ் அ சைல்டு ஃபார் ஹிம் டு வாக் ஆர் ஹர் டு வாக்? என்ன மனோஜ் பேசுகிற, எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறது அது இயல்பு தானே அப்படின்னு. அப்போ அந்த ஈரவெங்காயம் என்ன ஏன் நம்மளோட லைஃப்பில் நம்ம வைக்க மாட்டேங்கிறோம்? திங்க் அபவுட் திஸ். என்னோட பையனை பார்த்து நான் கற்றுக்கிறேன், அவன் ரிஸ்க் டேக்கரு. அப்போ அந்த பிறந்தப்பவே அந்த குவாலிட்டி நமக்குள்ளே இருந்திருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இருந்திருக்குது. முயற்சி செஞ்சு கீழே விழுவோம், அழுவோம், மறுபடியும் எந்திரிச்சு அதே வேலையை செய்வோம், மறுபடியும் வில் டூ இட். இது பண்ணிக்கிட்டே இருக்கோமே, பார்த்தா முட்டாள்தனம் மாதிரி இருக்கும். பட் ஒரு விஷயத்த நான் கவனிக்கிறேன், என்னன்னா அவனோட நிற்கிற டியூரேஷன் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு 1 செகண்ட் நிற்க முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 செகண்ட் நிற்க முடியுது. இப்போ அவனால் ஒரு 3 செகண்ட் எதையும் பிடிக்காம நிற்க முடியுது. இப்போ இந்த பயிற்சியை இவன் புக் எடுத்து படிக்கலை, யாரோ நாங்கள் வந்து நின்று காமிச்சு இப்படி தான் நிற்கணும், லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்கணும், ரைட் லெக் இங்கே, லெஃப்ட் லெக் இது குவாட்ராசிப்ஸ் மசில்ஸு, காஃப்ஸ் மசில்ஸு, காஃப் மசிலில் இது இருக்குது, இந்த டெண்டர் ஜாயின்ஸ் தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு இதெல்லாம் நான் பேசலை. அவன் முயற்சி எடுத்தான், தோத்து போனான், மறுபடியும் முயற்சி எடுத்தான், தோத்து போனான். He understood that if I keep this leg in this angle and this leg in this angle and balance my buttocks, I can stand for this long. இது எந்த ஹார்வர்ட் ஸ்டடியில் போய் இதை கண்டுபிடிச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க? முயற்சி. சரி, அப்போ நம்ம நேச்சுரலாகவே ரிஸ்க் டேக்கர்ஸாக இருந்திருக்கோம், நேச்சுரலாகவே நம்ம படிக்கிறோம், நேச்சுரலாகவே நம்ம வந்து முயற்சி செஞ்சு தப்பு பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கே அடி வாங்கிச்சுன்னா comes our school system and definitely parents, our surroundings. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலாக ஒரு நாய்க்குட்டி போட்டுச்சுனாலோ ஒரு 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 பறவை குட்டி போட்டுச்சுனாலோ அது போய் எங்கேயும் படிக்கிறது கிடையாது, அது எப்படி கூடு கட்டணுங்கிறதெல்லாம் படிக்கிறது கிடையாது. இட் இஸ் இன்னேட், அதோடைய ஜெனட்டிக்ஸில் ஆல்ரெடி இம்பைப் ஆகிருக்கு, அது எப்படி வந்து கூடு கட்டணும்னு அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. சரிங்களா? அதனால தான் அது பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் we can learn things. நம்மனால எப்படி வந்து ஒரு ஃபயரை உருவாக்க முடியும்னு we understood, we taught it to others, அண்ட் அதனால தான் நம்மளோட ஜென்ரேஷன் இஸ் லைக் ப்ரோக்ரஸிங். ஏன்னா முந்தினத்த ஜென்ரேஷன் நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை கேரி ஆன் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆதி காலத்தில் வந்து தீயை கண்டுபிடிச்சி கறியை எப்படி வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுத்துட்டோம். அதனால our consumption became better, bioavailability has become better and we started evolving as a person. Agriculture எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாட் இஸ் சீசன்ஸ், எந்த டைமில் விதைக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், எந்த டைமில் பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனதுனால தான் நம்மளால we are living here. ஸோ ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்குது. So which means we can learn and we will evolve. So human beings ஓட பெரிய பூனே வந்து என்னன்னா இட்ஸ் டு இவால்வ். நீங்கள் இவால்வ் ஆக முடியும். போன மாதம் வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், அதனால இந்த மாதம் இப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
ஃபேமஸான இந்த ஒரு கோட் இருக்கு. என்னன்னா, சுகீசிவம் சொல்லுவார், ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணாத, போன மாதம் வரைக்கும் நீ குடிகாரனா பார்த்தவன் இந்த மாதத்தில் ஞானியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் மனுஷன். போன மாதம் வரைக்கும் குடிச்சு அவன் உடம்பையே அழிச்சவன் இந்த மாதம் அவன் அதை உணர்ந்து அவன் பாடியை பார்க்க ஆரம்பித்து அவன் மனசை கவனிக்க ஆரம்பித்து ஞானி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா we are human beings, we can change. ஒரு கல்லை தூக்கி நான் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த பக்கம் யாருமே போகலன்னா அந்த கல் அங்கே தான் இருக்கும். மனுஷங்க அப்படி கிடையாது. நமக்கு யோசிக்கிற திறன் இருக்கு. We can change our lives. So I am introducing to this concept of thing like you can change. உங்களுக்கு யாரும் பெர்மிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ரீசெண்டாக இந்த ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். ஐ ரியலி லவ்ட் இட். என்ன தெரியுமா, இது வந்து ஜெண்டர் பைஸ்டாக இருந்தது. பட் நீங்கள் எந்த ஜெண்டரோ அந்த ஜெண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் சண்டைலாம் போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் ஜெண்டர். ஓகே. A boy becomes a man when he realizes that no one will come and save him. A boy becomes a man when he realizes that no one will come to save him. அதாவது ஒருத்தன், ஒரு குட்டி பையன் எப்போ தெரியுமா வந்து ஒரு ஆணா மாறுறான், யாருமே அவனை வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு உணர்ந்த உடனே அவன் ஆணா மாறிடுவான். இது ஒரு பெண்ணா மாறுறது கூட ஓகே. ஒரு சின்ன பொண்ணு எப்போ ஒரு விமனா மாறுறாங்கன்னா, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கும்போது தான். ஐம் டெல்லிங் த சேம் திங் டு யூ. நான் வரலாம், இந்த வீடியோஸ்லாம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கலாம். பட் நானும் இந்த வீடியோக்கு அப்புறம் போயிடுவேன். என்னோட வாழ்க்கையை நான் வாழ போயிடுவேன். யாரோ ஒருத்தங்க வந்து என்னை காப்பாற்றணும், அப்போனா தான் நான் மாறுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கல் சொல்லலாம். என்னால் நவர முடியாது, எனக்கு கை கிடையாது, கால் கிடையாது, நான் இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, என்னை யாராவது மூவ் பண்ணி வச்சாதான் முடியும்னு சொல்லலாம். உங்ககிட்ட கால் இருக்குது, கை இருக்குது, புத்தி இருக்குது. யூ ஹாவ் எவ்ரிதிங். என்னுடைய இன்லா, என்னுடைய மாமனார், அவருக்கு காது கேட்காது. ஆனால் ஹீ இஸ் டூயிங் லேக்ஸ். இஸ்திரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, 7 பேர்த்த ஹையர் பண்ணியிருக்காரு, 7 பேருமே டெஃப். அவர் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, 2 lakhs சம்பாதிச்சிருக்காரு. நான் உட்காந்துட்டு ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் த ஆர்டர்ஸ். போய் டெலிவரி பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அவர் வந்து என்னால் காது கேட்க முடியாது, மற்றவங்க யாராவது என்னை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். துணி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே காது கேட்கும், பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் ஹீ டஸ் இட். எப்படியோ பண்ணுறாரு, நான் ஹெல்ப்பே பண்ணுறது கிடையாது. பட் ஹீ ஃபிகர்ஸ் அவுட் அ வே அண்ட் ஹீ டஸ் இட். நமக்கெல்லாம் என்ன குறைச்சல்? எனக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. குறை இருந்துகிட்டே குறைய கவனிக்காமல் நான் ஓட போகிறேன். நான் ஓடுறது மட்டும் இல்லை, ஒரு 7 பேர்த்தோட குடும்பத்தை நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லி போகிறவங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு எங்கே போச்சு? வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? யாராவது வந்து மூவ் பண்ணி வைக்கணுமா உங்களை? யாராவது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுமா? யாராவது வந்து உங்களை திட்டணுமா? நீங்க முயற்சி எடுக்கிறதுக்கு யாராவது வந்து தோல் கொடுத்தாதான் நீங்க ஏறுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நான் ரீசெண்டா கூட சொன்னேன், கடவுள்கிட்ட தயவு செஞ்சு பிரார்த்தனை செய்யாதீங்கன்ட்டு. ஏன்னா மைண்டு, கை, காலு, மூக்கு, கண்ணு, காது, எவ்ரிதிங் இஸ் கிவன். இதுக்கு மேல போய் நீ என்ன கேட்க போற? ஐ திங்க் இஃப் அ காட் எக்ஸிஸ்ட், ஒரு ஃபிகர் மாதிரி ஒரு காட் மேலே உட்காந்துன்னா, டே நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட என்னென்னு வந்து கேட்குற? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்ட இப்போது கம்ப்யூட்டர் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. கம்ப்யூட்டர் கூட வேணாம், ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஏஐ இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் பில்ட் எனிதிங் ஃப்ரீயாக, என்ன வேணால் பண்ணலாம். ஸோ டோனி ராபின்ஸ் சேஸ் திஸ், இட்ஸ் நாட் அபவுட் the number of resources, it's about resourcefulness அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட இதெல்லாம் இல்லை அதனால தான் நான் பண்ணாமல் இருக்கேங்கிறது முட்டாள்தனம். அது ஒன்று கிடையவே கிடையாது. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உண்மையை சொல்ல போனால் இன்டர்நெட் அண்ட் ஏஐ தி பெஸ்ட் திங். எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட எது இல்லைன்னா ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்.
என்னால் இது பண்ண முடியும், பண்ணணும் அப்படிங்கிற அந்த உள்ளே இருக்கிற உணர்வு தான் இல்லையே தவிர, பொருட்கள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, people are there to buy. Whatever you give, people are there to buy also. எல்லாமே இருக்குது. அந்த resourcefulness இல்லை. So, that's why I want to say, as I said from the starting, fail fast. தோத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உங்களுடைய பெரிய எதிரி. தோத்து போங்க, தைரியமாக தோத்து போங்க, 100 வாட்டி தோத்து போங்க. அதைத்தான் நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசுவீங்க ஃப்யூச்சரில். விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமாங்கிறத பேசுகிறத விட, மனோஜ் ஃபஸ்ட்டு டைம் 2016 ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தா அதை சுத்தமாக மார்க்கெட் கூட பண்ண தெரியாமல் ஃப்ளாப் ஆச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 20,000 செலவு பண்ணால் வேஸ்ட்டு, அட்டர் ஃப்ளாப்பு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. -8 lakhs கடனில் இருந்தது, +8 lakhs கடன் +8 lakhs ப்ராஃபிட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணான். டெலிபரேட்டாக ஃபெயில் ஆனேன். இது நம்மளோட இது கிடையாதுன்ட்டு. மல்டிபிள் டைம்ஸ் கோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணி யூடமியில் வச்சு விற்கலை, என்னோடய வெப்சைட்டில் வச்சு விற்கலை, எதுவுமே பண்ணலை. ஏன்னா கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு பயங்கிறதுனால மறுபடியும் தோற்று போனேன். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி தோற்றுருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 8 வருஷமாக தோக்குறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நவ் ஐ எம் என்ஜாயிங் இட். பிகாஸ் இப்போ நான் இந்த பேசியிருக்கேன்ல 16 நிமிஷம், ஒரு கட்டு கிடையாது. எடுத்து வேணா பாருங்க. ஐ கேன் ஸ்பீக். மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் த அபிலிட்டி டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி அண்ட் தோத்தாலும் என்ன இப்போ அப்படிங்கிற அந்த மனநிலை வந்ததுனால ஐ கேன் டேக் ஆக்ஷன்ஸ் ரைட் நவ். ஐ ஆம் ஏர்னிங் 10 times more than 10, I think 20 times more than what I was earning. So fail fast. யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றலாம் மாட்டாங்க. தோக்கிறதுக்கு பயப்படாதீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் மோர் திங் ஆல்சோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் ரீசெண்டாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தேன். என்னென்னா மேனிஃபெஸ்டர்ஸ் கிளப் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த குரூப்பில் ஐ brought in very little people, 150 people தான் கொண்டு வந்தேன். அண்ட் ஐ kept it very less, ஓகே. அண்ட் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, இந்த மாதிரி கோல்ட் கார்டுங்கிற ஒரு விஷயத்தை எழுதி, அதாவது எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதி தினமும் பார்க்கணும். இந்த கார்டை நான் என் கண்ணுக்கு முன்னாடியே வைப்பேன். இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்கே தான் போயிட்டுருக்கேன், நான் இதை தான் செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், இங்கே பேசிகிட்டு இருக்கிற காரணம் இதுதான்ட்டு என்னுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னாடி நான் இங்கே போயிட்டுருக்கேங்கிற அந்த கோலை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டூ திஸ். பிகாஸ் அந்த 150 பீப்புளுமே இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. 150ல் ஹார்ட்லி ஒரு 50 பேர் தான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா 150 பேர் எக்ஸைட்மெண்ட்டோட வருவாங்க. ஆனால் கடைசியில் பண்ணக்கூடிய ஆள் வெரி வெரி லெஸ். ஆனால் 50 பேர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் நல்லா இருக்குது, அவங்களுடைய மெசேஜஸ் நல்லா இருக்குது, அந்த கம்யூனிட்டி சூப்பராக இருக்குது. தே ஆர் சீயிங் அ லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். அண்ட் ஐ வில் சே ஒரே சிங்கிள் ஃபிலாசபி தான், ஒன்றுமே இல்லை. உன்னுடைய கோலை தூக்கி முன்னாடி வச்சு நான் இங்கே தான் போயிட்டுருக்கேன், அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நமக்கு மறதிங்கிற ஒரு வியாதி இருக்குது, த ஷைனி சிண்ட்ரோம். நீங்கள் என்னோட கம்யூனிட்டிக்குள்ளே வருவீங்க, காசு கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. இன்னொருத்த டக்குன்னு இல்லை நீ இன்னும் 2 மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா மறுபடியும் அங்கே போயிடுவீங்க. அவங்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை கவனிக்கிறத விட்டுட்டு இன்னொருத்த வேறு ஏதோ சொல்லுவான், மறுபடியும் அங்கே போயிடுவீங்க. ஸோ இந்த ஷைனி சிண்ட்ரோம் என்ன ஷைன் அடிக்குதோ அதை பார்த்து ஓடுற அந்த பழக்கம், அதை அவாய்டு பண்ணுறதுக்கு தான் இந்த கோல்ட் கார்டு. ஒன்றுமே இல்லை, இது ஐ ஆம் ஏர்னிங் டேஷ்னு எழுதிட்டு நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். தினமும் இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய மைண்டுக்கு ஓகே நான் இங்கே தான் போயிட்டுருக்கேன், நான் இதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேங்கிற அந்த தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நாங்கள் இப்போ கடைசியாக 15 நாள், இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இட்ஸ் 16th ஆக்சுவலி. ஸோ 16 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரிசல்ட்ஸ் ஆர் மேசிவ் அண்ட் வி ஹவ் டேக்கன் அ சேலஞ்ச் டு டூ இட் ஃபார் 90 days. எனக்கு 15 நாள்லேயே என்னோடய கோலை ஆல்மோஸ்ட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். என்னோட கம்மியாக வச்சுட்டோமான்ட்டு எனக்கு தோணுது. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் கோல் செட்டிங். இட்ஸ் ரியலி பவர்ஃபுல்.
அடுத்த மாதம் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் புது பேட்சாக ஆரம்பிக்கணுன்ட்டு இருக்கேன். பட் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் வெரி லிமிட்டட் அண்ட் சீரியஸ் பீப்புள். ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஆசைப்படுறது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, தொடர்ச்சியாக அதுக்கு வேலை செய்கிறது ரொம்ப கம்மி பேர். ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட் தெரியுமா. ஆசைப்படுறதுக்கு எல்லாரும் வருவாங்க, பிடிச்சிருக்குன்னு நல்லா சொல்லுவாங்க. சரிவா கண்டினியூஸாக ஒரு 30 நாள் பண்ணலான்னா 30 நாளா, இந்த 2 நாளில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 30 நாள் தொடர்ச்சியாக இருக்க முடியலன்னா what are you even doing நான் கேட்பேன். ஸோ when I open that community again, I'll tell you, the past people will be your seniors and அவங்க ரொம்பவே முதிர்ச்சி ஆகிருப்பாங்க. ஸோ உங்களோட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறதுக்கு it will be very useful. But I'll let you know when it opens. இந்த பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் காணாமல் போயிடுவேன். இஃப் யூ டோன்ட் see 2-3 வீடியோஸ் நான் போடலைன்னா நான் உங்களோட ஃபீல்லே இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடும்போது நான் மறுபடியும் முன்னாடி வருவேன். ஸோ திஸ் இஸ் அ பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். டூ திஸ். கோல் கார்டை தூக்கி முன்னாடி வச்சு நான் தினமும் இதை பார்த்துட்டு இருக்கிறது வெரி பவர்ஃபுல் ஆக்ட். ஸோ திஸ் இஸ் த லெசன் தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஃபெயில் ஃபாஸ்ட். தோக்குறதுக்கு பயப்படாதீங்க, தோற்று போங்க. 200 வாட்டி தோத்துட்டிங்கன்னா that's the best thing that you have done. 201வது வாட்டி you will become successful. And இதெல்லாமே சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ப்ரோக்ராம் டு அஸ். இது நம்மளுடைய இயல்பு கிடையாது. இதுவும் மாற்றப்படலாம் நான் முயற்சி செஞ்சா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் டேக்கிங் ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். ட்ரீம் பிக். ஒரு கோல் கார்டில் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சு அதை முன்னாடி வச்சு தினமும் இங்கே தான் போயிட்டுருக்கேங்கிற ரிமைண்டர் உங்கள் மைண்டுக்கு கொடுங்க. யூ வில் அச்சீவ் இட். ஸோ தட் இஸ் அ மெசேஜ் ஃபார் டுடே அண்ட் ஐ தாட் ஐ டெலிவர் த பெஸ்ட் வேல்யூ. அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஐ வில் கம் டு யுவர் ஃபீட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே. பாய்.